எல்லாருக்குமே வணக்கம் நண்பர்களே. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோஸ்ட் சீரீஸ் எபிசோட் 1. எல்லாருமே தமிழிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்க போகிறது இந்த டெடி கூட. இந்த கதை பேர் த லேடி இன் ரெட். இப்போது இந்த பயங்கரமான கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வரும்போது இதே மாதிரி இன்னும் நீங்கள் கோஸ்ட் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்க முடியும். முதல்ல இந்த லேடி இன் ரெட் கதையை நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு புது வீட்டை வாங்குறதுக்காக ஒரு லேடி போகிறாங்க. அந்த லேடியோட பேர் தான் இந்த கதையில் நம்ம லேடி இன் ரெட்னு யூஸ் பண்ணுறோம். அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணலை. இப்போது ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததில்ல. கதையை ஆரம்பிக்கும் போதே ஏதோ நடக்குது. பரவாயில்ல. இந்த லேடி இன் ரெட் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தான் வீடு தானேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஏன் அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் இந்த வீட்டில் வந்த எல்லாருமே ஏதோ ஒரு அலறல் சத்தத்தில் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. இதுக்கான காரணத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இந்த லேடி இன் ரெட்டுக்கு கண்டுபிடிக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி. அந்த வீட்டுக்குள்ளே அவங்களும் போகிறாங்க. வீடு கிடைச்ச சந்தோஷத்தில் அன்றைக்கி அவங்க தூங்குறதுக்காக போகிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் அது ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குது. அதனால் என்ன கேட்குதுன்னு அவங்களால சரியாக கண்டுபிடிக்க முடியலை. இருந்தாலும் அவங்க என்ன சத்தம் இதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக தேடுறாங்க. அப்போ அந்த தூரத்தில் இருந்த சத்தம் அவங்களுக்கு கொஞ்சம் கிட்ட கிட்ட கேட்குது. அதாவது இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கிட்டவே கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் பயத்தில் அந்த ரூமோட கதவை திறந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு இன்னும் பக்கத்தில் கேட்குது, இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு ஏதோ ஒரு குரல் அவங்க வீட்டு ஹாலில் இருந்து வர்றதை அவங்க கண்டுபிடிச்சி அங்கே வராங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க கேட்கல. அந்த லேடி அந்த சத்தத்தை ரொம்ப கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப பயத்தோடையே இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்ச அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு ஹாலில் இருக்கிற ஒரு கார்னரில் ஒரு ட்ராயர் இருக்குது. அங்கேருந்து தான் அந்த சத்தம் வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயரில் ஃபஸ்ட்டு கதவை திறக்கிறாங்க. உள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இது வரைக்கும் அவங்க பார்க்காத மாதிரி பெரிய பேப்பரில் நிறைய ரோல்ஸ் சுற்றி அதுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு பழைய பேப்பர் சுருட்டின மாதிரி பேக்கடாக இருக்குது. அதிலிருந்து திரும்பவும் அவங்களுக்கு சத்தம் வருது. அந்த பேப்பர்லேருந்து வர சத்தத்தை விட அவங்க கத்துற சத்தம் அந்த வீட்டையே அலறிச்சு. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே திரும்பவும் பயந்தாங்க. அடுத்த நாள்லேருந்து அந்த லேடி வந்ததுக்கான தடயமே அங்கே இல்லை. இப்போது இந்த கதையை கேட்ட நீங்கள் சொல்லுங்கள், அந்த பேப்பரில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கா, இல்லை அந்த ஊர் மக்கள் அந்த லேடி வந்ததா கற்பனை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை அந்த லேடியே அமானுஷமானவங்களா? இந்த கதையோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த ஒரு கோஸ்ட் எபிசோடுக்காக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.